முதல்ல திருச்சி வேலுசாமி உங்கள்கிட்ட இருந்தே தொடங்குறேன். நாடாளுமன்ற மக்களவையின் எதிர்க்கட்சி தலைவர் அவருடைய முதல் உரை ரொம்ப முக்கியமான ஒரு உரையாகவும் எதிர்நோக்கப்படும். ஏன் இவ்வளவு ஒரு ஆதங்கம், இவ்வளவு ஒரு காட்டமான விமர்சனம்? அவசியம்தானா இவ்வளவு காட்டம்? நிச்சயமாக அவசியம். அப்படி என்றால் உங்களுக்கு கடந்த காலத்தில் எப்படியெல்லாம் பாராளுமன்றம் இருந்தது என்பதை நீங்கள் மறந்துவிட்டீர்கள் என்று பொருள். ஒரு ஆரோக்கியமான விவாதம் பாராளுமன்றத்தில் வேண்டும். கடந்த 10 ஆண்டு காலங்களாக இப்படிப்பட்ட விவாதங்களே இல்லாமல் இருந்த நிலை இன்றைக்கு மீண்டும் வந்திருக்கிறது. இதை பார்த்தவுடன் நம்ம டாக்டர் காந்தராஜ் சந்தோஷப்படுறதுக்காக அவருக்கு தெரிஞ்ச பழைய ஒரு வசனத்தை சொல்றேன். ஒரு படத்துல PS வீரப்பா சொல்ற மாதிரி, ஷாபாஸ் சரியான போட்டிமா. அது மாதிரி ஜனநாயகத்தில் இப்பொழுதுதான் முதன்முறையாக 10 ஆண்டுகளுக்கு பின்னாலே பாராளுமன்றம் உயிர்ப்போடு செயல்படுகிறது என்ற நிலைமை தான். இதுல இன்னொன்னு நீங்க உன்னிப்பாக கவனிச்சு பார்க்கணும். ராகுல் காந்தியுடைய பேச்சை பார்த்து மிரண்டு போயிருக்கிறார்கள். நீங்கள் சரியாக கவனித்தால் பிரதம மந்திரி எழுந்து பார்க்கிற போது அவருடைய கண் பார்வையிலேயே அச்சம் தெரிகிறது. முகத்தில் ஏற்பட்டிருக்கிற மாற்றத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. ராகுல் காந்தியுடைய பேச்சு கையில் அவர்கிட்ட எதுவுமே கிடையாது. பேப்பர் கிடையாது, பேனா கிடையாது, குறிப்பு கிடையாது, பக்கத்தில் யாரும் எடுத்து சொல்லல, அதிகாரிகள் வந்து குறிப்பு நோட்டு கொடுக்கல, எக்ஸ்டெம்பரா பேசுறார். இத்தனை அமைச்சர்கள் பேசுற போது அத்தனை கேள்விகளுக்கு பதிலை அவரே தன்னிச்சையாக பேசுகிற அந்த பாங்கை பார்த்து எல்லோரும் வியப்போடு பார்க்கிறார்கள். உங்கள் வயதில் இருக்கிறவர்கள் இதை பற்றி சொல்ல வேண்டுமானால் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் நம்முடைய ராகுல் காந்தி அவருடைய பேச்சு தெரிக்க விட்ட தெரி பேச்சு. எங்களை போன்ற கொஞ்சம் சீனியர்கள் சொல்ல எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, தெரி பேச்சு தெரியாது. சரி, குள்ளநெறி கூட்டத்துக்கு நடுவிலே ஒரு சிங்கமாக இருந்தார். இல்ல, இப்ப குடியரசுத் தலைவர் உரை மீதான ஒரு விவாதம், அது தொடர்பா பேசுங்க, நம்ம ஆரோக்கியமான விவாதத்தை முன்னெடுப்போம் அப்படின்னு சபாநாயகர்ல இருந்து ஆளுங்கட்சியில இருந்தும் சொல்றாங்க. ஆனாலும் தேர்தல் பிரச்சாரத்துல ராகுல் காந்தி என்ன கருத்தை எல்லாம் முன்வச்சாரோ அதே தானே இன்னைக்கு நாடாளுமன்ற மக்களவையிலையும் அந்த முதல் உரையில குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். அப்ப ஆக்கப்பூர்வமான விவாதத்தை தவிர்த்து வெறும் விமர்சனம், குற்றச்சாட்டுகளை தான் ராகுல் காந்தி விரும்புறாரா? அந்த கேள்வியும் வருது. நான் என்ன ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்பதை எதிரிதான் முடிவு செய்கிறார். நீங்கள் ஆரோக்கியமான விவாதம் இவர் வைக்கணும்னா எப்ப பண்ணிருக்கணும்? ஆளுங்கட்சியில் இப்பயே எமர்ஜென்சி பத்தி பேசுறீங்க. அதை பேசுவதன் மூலமாகவே அதற்கு பதில் இப்படித்தான் சொல்ல முடியும். நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அந்த பாணியில தான் முல்லை முள்ளால் தான் எடுக்கணும், வைரத்தை வைரத்தால் தான் அறுக்க முடியும். அதைத்தான் இவர் வந்து தெளிவா செஞ்சிட்டு இருக்கிறாரு. இதுல பல உண்மைகள் அவரை அறியாமல் வெளியே வந்திருக்கிறது. நீங்க சொன்னீங்களே ராஜ்நாத் சிங், அவர் பேசிய பேச்சு ஒன்றை நீங்கள் கவனித்தீர்களா இல்லையா என்று எனக்கு தெரியாது. இந்த நாடு முழுவதும் அரசியல் நோக்கர்கள் மற்ற எல்லாவற்றை விட ராஜ்நாத் சிங்குடைய பேச்சை தான் உன்னிப்பாக கவனித்திருக்கிறார்கள். அவர் என்ன சொன்னார்? ராணுவத்துக்கு கான்ட்ராக்ட்ல ஆள் எடுக்கிறதை பற்றி சொல்லுகிற பேசுகிற போது சொல்றார், பண மதிப்பிழப்பு அந்த அறிவிப்பை போலவே இந்த ராணுவத்திற்கு ஆள் எடுக்கின்ற இந்த பிரச்சனையும் பிரதமருடைய சிந்தனையில், அவருடைய சிந்தனையில் மட்டுமே உருவான குழந்தை என்று அவர் சொன்னார். பாராளுமன்ற விவாதத்தில் அவர் சொல்லி இருக்கிறது. இதிலிருந்து என்ன வருகிறது? அமைச்சரவை சகாக்களில் கூட இதையெல்லாம் அவர் விவாதிக்கவில்லை, விவாதிப்பது இல்லை என்பதை மூத்த அவருடைய அனுபவ முத்திரை பதிக்கின்ற வகையிலே ராஜ்நாத் சிங் சொல்லி இருக்கிறார். இது எவ்வளவு பெரிய ஆபத்தான ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யாரிடமும் ஆலோசனை செய்வதில்லை, பாராளுமன்றத்திலும் விவாதம் வைப்பதில்லை, எதுவுமே இல்லாமலே தீர்மானங்களை கொண்டு வருவது ஜனநாயகத்தின் பெயரால் நடத்தப்படுகின்ற சர்வாதிகாரம், எதேச்சாதிகாரம். அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்திருக்கிறது. நேற்று வரை இல்லாத ஒரு புதிய பார்வை அதை பார்க்கிற போது தோன்றியது. ஆளுங்கட்சிக்காரர்கள் எதிர்கட்சிக்காரர் யாராவது பேசினால் எடுத்து கலாட்டா செய்வதை அடங்கி போவதை கடந்த காலத்தில் 10 ஆண்டுகளில் பார்த்தோம். ஆனால் இன்று தெரிந்தது, ஆளுங்கட்சிக்காரர்கள் தனித்தனியாக எதிர்த்து பேசுகிற போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமைதி காத்தார்கள். ஆளுங்கட்சியில் 50 பேர் 100 பேர் எழுந்து பேசுகிற நேரத்தில் ஒட்டுமொத்த எதிர்க்கட்சியும் எழுந்து நின்று அவர்களுக்கு பதிலடி கொடுத்தவுடன் அவர்கள் துவண்டு போனார்கள் ஆளுங்கட்சிக்காரர்கள். அதையும் நான் பார்த்தோம். ஆக நான் முதலிலே சொன்னதை போல PS வீரப்பாவுடைய வசனம் தான் ஷபாஷ் சரியான போட்டி என்பதை முதல் கூட்டத்திலே வந்திருக்கிறது. ஆனால் ஒன்றை நான் சொல்லி நினைத்து பார்க்கிறேன், ஆளுங்கட்சியை பார்த்து எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்கிறது. நான் ராகுல் காந்தியுடைய பேச்சை சிங்கத்தின் கர்ஜனை என்று சொன்னேன். அடுத்த கூட்டத்தொடரிலே இந்த சிங்கத்தோடு ஒரு பெண் சிங்கமும் உள்ளே வரும். வேட்டைக்காரர்களுக்கு தெரியும், ஆண் சிங்கத்தை விட மிக ஆபத்தானது பெண் சிங்கம் தான்.
அந்த பெண் சிங்கமும் வந்ததற்கு பின்னாலே அடுத்த கூட்டத்தொடரிலே இவர்கள் எங்கே முகத்தை வைக்க போகிறார்கள், என்ன செய்ய போகிறார்களோ என்பது இப்போது நினைக்கிற போதே அவர்கள் மீது எனக்கு ஒரு பரிதாபம் வருகிறது. இல்ல, இப்ப இந்துக்கள் தொடர்பாகவும் அவர் பேசுறாரு. பேசும்போது அவர் என்ன சொல்றாரு, வன்முறை வெறுப்பு அப்படிங்கிற வார்த்தையை குறிப்பிடுறாரு. அதற்கு மோடி கடும் ஆட்சேபம் தெரிவிக்கிறாரு. ஒட்டுமொத்த இந்து சமூக மக்களையும் இழிவுபடுத்துறாங்க. அமித்ஷா நிச்சயம் இதுக்கு மன்னிப்பு கேட்கணும். அமித்ஷா மட்டும் இல்ல, பல எம்பிக்கள் அமைச்சர்களும் அதை உயர்த்தி சொல்றாங்க. மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இருக்குதா? இல்ல, இதுக்கு ஒரு முடிவு பண்ணும். இந்து மதத்துக்கு என்ன இவர் என்ன அத்தாரிட்டியா சார்? இல்ல, இந்து மதத்துக்கு என்ன இவர் என்ன அத்தாரிட்டியா? கிறிஸ்தவர்களுக்கு போப்பாண்டவர் தலைவர் போல இந்து மதத்துக்கு யாராவது உண்டா? நீங்க இத்தாலியில போய் போப்பாண்டவரை கட்டி பிடிச்சு அவர்கிட்ட புத்தகம் கொடுக்கிற அளவுக்கு போனீங்களே, எங்கே ஒரு சங்கராச்சாரியர் கட்டி பிடிச்சு பாருங்க. என்ன இந்து மதத்தை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு மட்டும் என்ன இருக்கு? நாங்கள் இந்து தானே, எங்களுக்கு தெரியாதா? இந்து மதம் என்ன போதிக்கிறது? தமிழ்நாட்டில் பிறந்த ஒருவன் தான் சொன்னான், வாடிய பயிரை கண்டு வாடும் நெஞ்சம் வேண்டும் என்றான். சக மனிதர்களை நேசிக்கிற, சக மனிதர்கள் மீது அன்பு பாராட்டுகின்ற அந்த தத்துவத்தை உலகத்திற்கே தந்த மதம் தான் இந்து மதம். ஆனால் இதில் நீங்கள் எப்படி நடந்து கொண்டீர் என்பதற்கு நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கடந்த காலத்தில் இன்றைய பிரதமர் குஜராத் முதல்வராக இருக்கிற போது அன்றைய பிரதமர் வாஜ்பாய், பிஜேபியுடைய பிரதமர் சொன்னார், குஜராத் முதலமைச்சர் மோடி ராஜ தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும். 3000 இஸ்லாமியர்களை கொன்று குவித்த அந்த காட்சியெல்லாம் மறந்து போய் இந்து மதத்தை இவர்கள் எங்களுக்கு கற்றுத்தர வேண்டிய அவசியம் இல்லை. அது எங்கள் மதம், அந்த மதம் என்ன போதிக்கிறது என்று எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு பாடம் வேண்டும் என்றால் வாருங்கள், நாங்கள் டியூஷன் சொல்லி தர்றோம். திருச்சி வேலுசாமி, உங்களுடைய பதில். இப்படியே அரசியல் செஞ்சா காங்கிரஸ் கட்சி காணாம தான் போகும், மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற கருத்து வருது. உங்க பதில்? அதாவது என்னன்னு கேட்டா, ராகுல் காந்தி பொய் பேசுறாருன்னு கேட்கறதுக்கு நான் நேரடியா கேட்கிறேன். பிரதம மந்திரி கல்லூரியில் படித்தார் அப்படின்னு சொன்னதுக்கு எந்த கல்லூரியில் படித்தார், அது முறையான சான்றிதழை கொடுக்க முடியுமா? கேட்டு வருட கணக்காச்சு, கொடுத்திருக்கீங்களா? படிச்சது போய் நீ எம்எல்ஏ எலெக்ஷன் நிக்கிற போது கொடுத்த அந்த மனுவுல பிரம்மச்சாரின்னு கொடுத்தீங்க, அது போய். அதற்கு அப்புறமா தான் கல்யாணம் பண்ணேன்னு சொன்னீங்க. ஏதாவது ஒரு உண்மையாவது நீங்க பேசியிருந்தா பரவாயில்ல, ஆனா எங்களை பார்த்து பொய்ன்னு சொல்றீங்க. ரஃபேல பத்தி பேசலாமான்னு கேட்டாரு. பாதுகாப்புத்துறை சம்பந்தப்பட்டது. அந்த ரஃபேல் பைல் பாதுகாப்புத்துறை அலுவலகத்திலேயே ஃபைலே காணாம சொன்ன இந்த கேவலத்தை நீங்க எப்படி நியாயப்படுத்த முடியும்? பாராளுமன்றத்தில் பேசுகிற எதிர்க்கட்சிகள் பேசுகிற இடம் தான் பாராளுமன்றம். அந்த எதிர்க்கட்சிகள் பேசுவதை விட்டு அதற்கு பதில் சொல்லணும். அதை நீங்க அதை சொல்வதற்கு அந்த அந்த ஜனநாயக பண்பு உங்ககிட்ட இருக்கா? அது இல்லையே. எதிர்க்கட்சிக்காரர்களே பேச விடாமலே தடுப்பது. நீங்க எப்படி, நீங்க இதை பத்தி பேசலாமா அதை பத்தி பேசலாமா, நாங்க என்ன பேசணும் நீங்க எங்களுக்கு உத்தரவு போடக்கூடாது. எதிர்க்கட்சிக்காரர்களுடைய உங்களுடைய குற்றச்சாட்டுக்கு பதில் நீங்க சொல்லணும். அவர் சொன்னாரு எதுவுமே கிடையாது, குஜராத்ல அந்த 3000 பேர் இஸ்லாமியர்கள் செத்தாங்களே, அவங்க தற்கொலையா பண்ணிக்கிட்டாங்க. துப்பாக்கி சூட்டுக்கு பலியானவர்கள் எப்படி அவர்களே சுட்டுக்கிட்டார்களா? இது வரலாற்றை மறைக்க முடியுமா? இப்ப நடத்திய பில்கிஸ் பானு அது என்ன? அந்த மோசமான கற்பழிப்பிலே சிறைக்கு போனவர்களை சிறையில் இருந்து முன்கூட்டியே விடுதலை அந்த மாநில அரசு அதுவும் சுதந்திர அன்னைக்கு விடுதலை பண்ணுச்சு. விடுதலை பண்ணது மட்டுமல்ல, அவர்கள் கண்ணியவான்கள் சொன்னீங்களே, இதுதான் ஜனநாயகமா? அந்த பொன் மீண்டும் உச்ச நீதிமன்றத்துக்கு போன உடனே அங்க கொடுத்த அபிடவுட் என்ன? நாங்களே விடுதலை செய்யவில்லை, மத்திய உள்துறை அமைச்சருடைய ஆலோசனை கேட்டுத்தான் விடுதலை செய்தோம். அபிடவுட் போட்டாங்களே, அதற்கு நேரடியாக பதில் சொல்லுகின்ற நேர்மை இந்த ஆட்சியாளர்களுக்கு, பிரதமருக்கோ உள்துறை அமைச்சருக்கோ இன்றைக்கு இருக்கிறதா? மக்கள் தெளிவாதான் பார்த்துட்டு இருக்காங்க. ஜனநாயகம் என்பது இவன் தான் பெரியவன், இவன் சாதாரண ஆள் என்பதெல்லாம் எதுவுமே கிடையாது. சாதாரண ஆள் பெரியாள் வருவதும் பெரியாள் சாதாரணமான வருவதும் ஜனநாயகத்தினுடைய மாண்பு. நீங்க 6 மாசத்துக்கு அப்புறம் நீங்க என்ன போறீங்கன்னு பார்ப்போம். நாங்க பெண் சிங்கன்னு சொன்னீங்க, சிரிச்சீங்க. நான் பிரியங்காவை தான் சொல்றேன். அடுத்த கூட்டத்தொடருக்கு பிரியங்கா வரப்போகுது. நீங்க துண்ட காணா துணிய காணான்னு ஓட போறீங்க. வெறும் ராகுலுக்கே பதில் சொல்ல முடியல, பிரியங்காவும் வந்தா உங்க நிலைமை என்ன ஆகுன்னு யோசிச்சு பாருங்க. உங்களிடத்தில் நேர்மை இல்லை, உண்மை இல்லை, நாங்க ஒண்ணுமே பண்ணலங்கிறீங்க. விவசாயிகள் போராட்டம், லட்சக்கணக்கான பேர் ஒரு ஆண்டுக்கு மேல போராடினாங்களே, அந்த விவசாயிகள் ஊர்வலமாக போறபோது அவர்கள் மீது காரை ஏற்றி பல பேரை கொன்றது உங்கள் அமைச்சருடைய மகனா இல்லையா? இதெல்லாம் பண்ணிட்டு நீங்க நேர்மையை எங்களுக்கு பாடம் ஒதுக்கிறீங்க. சாத்தான் வேதம் ஓதுகிறது என்பது பாஜகவுக்கு பொருந்தும்.
நாங்கள் இந்துக்களை பற்றி பேசுவதற்கு உரிமை இருக்கு. ஏதோ கட்டி பிடிக்கிறத பத்தி சொன்னாரு. இத்தாலியில போய் நீங்க போப்பாட்டவரை கட்டி பிடிச்சீங்களே, எங்கே இங்க சங்கராச்சாரியரை கட்டி பிடிங்க, அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. வெறும் உபதேசம் மட்டுமே பேசுவதல்ல, நீங்கள் நியாயமாக பேசணும், குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லணும். அதுதான் நல்ல ஆரோக்கியமான ஜனநாயகம். நாங்கள் அந்த ஆரோக்கியமான ஜனநாயகத்திற்கு தயாராக இருக்கிறோம். எங்களுடைய தலைவி சோனியா காந்தியும் தெளிவாக சொன்னார், நாங்கள் எதிர்க்கட்சியாக இல்ல, எதிர்க்கட்சியாக முறையாக நாங்கள் சொல்லுவோம், உங்களிடத்தில் பதிலை எதிர்பார்க்கிறோம். அதுக்கு நீங்க தயாராகுங்க. முடிஞ்சா பதில் சொல்லுங்க, இல்லைன்னா சும்மா இருங்க. எதையாவது பதில் சொல்லணும். நத்திங் இஸ் பெட்டர் than நான்சென்ஸ் என்று சொல்வதை போல, அது இப்ப எப்படி நான் விஎஸ் வீரப்பா பத்தி சொல்றேன், நம்பியார் சொன்ன வசனத்தை சொன்ன மாதிரி நாங்க ஒண்ணு கேட்டா நீங்க ஒண்ணு சொல்றீங்க. இதை இப்போது நிறுத்திக் கொண்டு இந்தியாவுடைய ஜனநாயக பெருமை மிகு ஜனநாயகத்தை மீண்டும் மீட்டெடுப்பதற்கு ஆக்க ரீதியான விவாதங்களுக்கு பாராளுமன்றத்தில் இடம் தரணும். நீங்க முன்னாள் ஒரு நண்பர் சொன்னாரு, ஜனாதிபதியை சொல்லுகிற போது கவர்னரை சொன்னார். கவர்னர் வெறும் நாமினேட்டட், ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கு. ஒரு கிரிமினலுக்கு பதவி நீடிப்பை தருகிற கவர்னருடைய செயலை கண்டிக்காமல் எப்படி இருக்க முடியும்? ஆகவே உங்களுடைய ஒப்பீடே தவறானது. உங்க தவறான சிந்தனையிலிருந்து மாற்றி நேர்வழிக்கு வாருங்கள், வாருங்கள். அது நாட்டுக்கு நல்லது என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். நன்றி.